உங்க 2 பேர்ல யார் குடுத்து வச்சவங்கனே தெரியல. மாமியார பாராட்டவா இல்ல மருமகளை பாராட்டவா? நீ யாரையும் பாராட்ட வேண்டாம், யாரும் பாராட்டவும் வேண்டாம். ஏன்? கண்ணு விழுந்துரும்ல. அதுவும் சரிதான்க்கா. ஆமாக்கா, உங்களுக்கு நகை ஆசை எதுவும் இல்லையா? ஏன் கேக்குற? இல்ல, நானும் பாக்குறேன். நீங்க பெருசா நகை நட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான்க்கா கேக்குறேன். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் எதுவும் வாங்கி தரலையோ? என்ன இப்படி கேட்டுட்ட? நகையெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. என் கல்யாணத்துக்கு மட்டுமே 100 பவுன் போட்டாங்க. கல்யாணம் ஆகி வந்ததும் என் மாமியாரு அவங்க சைடுல இருந்து அவங்க அம்மா கொடுத்தது, என் மாமியாருக்கு அவங்க சைடுல போட்டது, அவங்க மாமியார் கொடுத்ததுன்னு நிறைய நகைங்க கொடுத்தாங்க. அப்படியா? அது எவ்வளவு இருக்கும்? கணக்கே இல்ல. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டுக்கிட்டா எழுந்து நிக்கவே முடியாது. கனம் அதிகமா இருக்கும். ஏங்கா, அத பார்க்கலாமா? இல்லக்கா, சும்மாதான் கேட்டேன். வீட்ல வச்சுக்க முடியாதுல்ல, பாதுகாப்பா இருக்கட்டும்னு பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்க. லாக்கரே தூக்கிற வேண்டியதுதான். கூட்டு போடவா? இல்ல. என்னங்க? நீ உட்காந்து சாப்பிடு. சாப்பிடு. பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். தனியா போறீங்களா? அக்கா, போற வழியில என்ன எங்கயாவது இறக்கி விட சொல்லுங்கக்கா, ப்ளீஸ். ஏங்க, சங்கர் ஆட்டோ வர சொல்றேன், அதுல போ சொல்லு. ஐயோ, நேரம் ஆயிடும்க்கா. என் வீட்டுக்காரர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ப்ளீஸ்க்கா. சரி, வர சொல். பொறுமை. சரிக்கா. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துங்க சொல்றேன். இன்னும் விளக்கமா சொல்ல போனா, நீங்களே சொன்ன மாதிரி உங்க குடும்பமும் உங்க கௌரவமும் உங்களுக்கு முக்கியம்னா அதுக்கு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் கேக்குறத கொடுங்க, நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் தொல்லை பண்ண மாட்டல? நிச்சயமா தொல்லை பண்ண மாட்டேன். ஏன், இன்னும் சொல்ல போனா இந்த ஊரை விட்டே கூட போயிடுறேன். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும். என்ன வேணும்னு சொல்லு. உங்க பேங்க் சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கீங்கல்ல நகை,
அந்த நகை முழுசும் அப்படியே பெட்டியோட எனக்கு வேணும். அத எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரியே ஊரை விட்டு போயிடுறேன். ஏய் இறங்குடி இறங்குடி, காரை விட்டு இறங்குடி. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என் முன்னாடி இருக்க கூடாது. தொலைச்சு போடுவேன். இறங்குடி. ஏங்க இருங்க. ஏய் இறங்கு. என்னங்க போயிரு. கண்ணு முன்னாடி நிக்காத. ஏன் இப்படி கத்துறீங்க? ஜனனி என் காரை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. ஃபோன் அடிக்குது. யார் இப்போ? ஜனனி தாம்மா கூப்பிடுறா. எடுத்து பேசுடா, என்னன்னு கேளு. ஹலோ ஜனனி, சித்தி இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ இப்போ எங்கே இருக்க? சித்திக்காக ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, ஆ அதான் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஏன் ஜனனி கால் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா? இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால ஃபோன் எடுக்க முடியல. அப்புறம் கோயில்லையும் ஃபோன் பேச முடியாதுல்ல. சாரி சிவா. சரி பரவாயில்ல விடு. என் ஃப்ரெண்ட்ஸு தான் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. ஓகே. சாரி சிவா. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அம்மாவோட கடைக்கு போயிட்டுருக்கேன். நம்ம கோயில் ரோட்டு பக்கத்தில் நம்ம கார் நிற்குது. ஆனால் நம்ம காரில் யாரையுமே காணும். அப்படியா? அப்பா தான் காரில் போனார். என்ன